நண்பர்களே, நாங்கள் இப்போ மிக முக்கியமான ஒரு இடத்தை பார்க்க போகிறோம். ரொமேனியாவில் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு அடையாளம், இஸ்லாமிய அடையாளமாக பல நூற்றாண்டுகள் கழிந்தும் 18ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு இஸ்லாமிய அடையாளத்தையும், இங்கு இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் போனாலும் கூட அந்த அடையாளம் தனித்துவமாக தனித்து நிற்கின்ற அடையாளம்தான் அது. அதைத்தான் இதோ உங்களோடு பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இனி வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்வோம். இதோ தெரிகிற ஆரவாரமில்லா தலை நிமிர்ந்து நிற்கும் இந்த பள்ளிவாசலைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ரொமேனியாவிலே கொன்ஸ்டன்டா பகுதியிலே இஸ்லாமியர்கள் 600 வருட காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே வீழ்ச்சி அடைந்தாலும் அந்த ஆட்சியின் எச்சங்களாக எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்றை பறைசாற்றும் ஒரு இடமாகவும் தான் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. 1869ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது. இங்கே ஐரோப்பாவிலும் அந்த ஆட்சி மிளிர்ந்து இஸ்லாமிய ஆட்சி துளிர்விட்டு கொண்டிருந்தது. அதிலே பல பள்ளிவாசல்கள் இந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட மிகவும் எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிவாசல்களுள் இந்த பள்ளிவாசலும் ஒன்றாகும். ஒற்றை மினராத்துடன் நிறைய வேலைப்பாடுகள் அற்று அன்றைய துருக்கிய சாம்ராஜ்யத்தின் திறவுகோலாக இஸ்லாமிய கட்டிடக்கலையிலே மிகவும் எளிமையான கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்தி கட்டிய அந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் அந்த வடிவங்களைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுதும் கூட இந்த 18ஆம் நூற்றாண்டிலே வைக்கப்பட்ட கற்கள் தான் இந்த வரலாற்றை இன்னும் பறைசாற்றி இந்த கற்களும் வரலாறுகளை பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த பகுதி தான் கொன்ஸ்டன்டாவினுடைய ஓல்ட் பஜார் என்று சொல்லக்கூடிய பகுதி. அன்றைய காலத்திலே மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிய இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்த பிரதேசமும் இந்த பிரதேசம்தான். இந்த பிரதேசத்திலே இன்றும் முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது. கடை தெருக்களோடு கூடிய கடைகள், தெருக்கள், வீடுகள் இப்படி மிகவுமே பறந்து காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக அன்றும் இருந்தது, இன்றும் இருப்பதை இதோ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அழிந்து போன இஸ்லாமிய வரலாற்றின் வடுக்களை தேடிய எனது பயணத்தில் இந்த வரலாறுகள் எனது மட்டுமல்ல உங்களுடையதும் தான் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சிகளே உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்.